ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு 4 hours சும்மா மெரினா பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெரினா பீச் போயிருந்தோம். நான், என்னோடய அம்மா, என்னோடய தம்பி, என் ஹஸ்பண்ட் போயிருந்தோம். பட் என் அம்மாவும் என் தம்பி நாங்கள் 3 பேர் வந்து பெருசாக வெளியே எங்கேயும் போனதில்லை. மேக்ஸிமம் வந்து எங்கள் கசின்ஸ் கூட போவோம். பட் இவ்வளோ இயர்ஸில் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நாங்கள் தனியாக வெளியே வந்திருக்கோம். எனக்குமே ஏதோ மனசு ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. ஏதோ ஒரு ப்ரெஷர், ஏதோ ஒரு டென்ஷன், சொல்ல முடியல. அதனால தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய அம்மாவோட வெளியே வந்து பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டோம். என் அம்மாவை ராட்டினத்தில் ஏற்றி சுற்ற வச்சோம். அதுவே ஒரு பெரிய ஹாப்பியாக இருந்தது. ஏன்னு தெரியல, இது வரைக்கும் எங்கள் அம்மா வந்து பெரிய எந்த ரைட்லேயும் போனது கிடையாது. கசின்ஸோடு போனாலும் இந்த அம்மாங்கெல்லாம் பார்த்துருப்பீங்களா, நம்ம பீச்சுக்கு போனோன்னா ஸ்லிப்பர் பார்த்துப்பாங்க, பேக் பார்த்துப்பாங்க, தண்ணிக்கிட்ட கூட வரமாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அம்மா தான் எனக்கும். பெருசாக அவங்க எதுவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணது கிடையாது. இன்றைக்கி வந்தப்போ அவங்கள இந்த ராட்டினத்தில் ஏற்றி சுற்ற வச்சு அவங்களும் அதை என்ஜாய் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சின்ன சின்ன ஹாப்பினஸ். ரொம்ப தூரம் நடந்தோம் பீச்சில், மனசில் உள்ளதெல்லாம் பேசணும். நிறைய விஷயங்களை அப்போ ஷேர் பண்ணிக்கிட்டோம். சின்ன வயசில் நடந்த மெமரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஆனால் அந்த பீச்சுக்கு போகும்போது என் மனசு ரொம்ப ஹெவியாக இருந்தது. முடிச்சுட்டு வரும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வரைக்கும் அங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஆனால் என்ன பண்ணோன்னு எங்களுக்கே தெரியல. நடந்தோம், சாப்பிட்டோம், நிறைய பேசினோம், நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டோம். நல்லா இருந்தது. உங்களுக்கும் எப்போவாவது இந்த மாதிரி மனசு ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகும்போது உங்கள் ஃபேமிலி கூட, உங்களுக்கு நெருக்கமானவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு சின்ன பிரேக் கூட நம்ம லைஃப்பில் ரொம்ப பெரிய ரிலீஃப் தரும். என்ன மாதிரியே நீங்களும் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.